கிரெடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2025. இடம் கலையரங்கம் திருச்சி. ஆகஸ்ட் 22, 23, 24. புதிய வீடு புதிய நம்பிக்கை. அனுமதி இலவசம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்கள் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, அரசமைப்பு 130வது திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அரசமைப்பின் பிரிவுகள் 75, 164, 239 ஏ ஆகியவற்றிலும், யூனியன் பிரதேச அரசு சட்டத்தின் 45வது பிரிவிலும், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் 54வது பிரிவிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி 30 நாட்கள் காவலில் இருக்கும் ஒரு மத்திய அமைச்சரை பதவி நீக்க 31வது நாளுக்குள் பிரதமர் பரிந்துரைக்காவிட்டால் அடுத்த நாள் முதல் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். பிரதமரை பொறுத்தவரை கைதாகி தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் இருக்கும் பட்சத்தில் 31வது நாள் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் அவற்றை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தெரியவந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்கள் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, அரசமைப்பு 130வது திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அரசமைப்பின் பிரிவுகள் 75, 164, 239 ஏ ஆகியவற்றிலும், யூனியன் பிரதேச அரசு சட்டத்தின் 45வது பிரிவிலும், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் 54வது பிரிவிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி 30 நாட்கள் காவலில் இருக்கும் ஒரு மத்திய அமைச்சரை பதவி நீக்க 31வது நாளுக்குள் பிரதமர் பரிந்துரைக்காவிட்டால் அடுத்த நாள் முதல் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். பிரதமரை பொறுத்தவரை கைதாகி தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் இருக்கும் பட்சத்தில் 31வது நாள் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் அவற்றை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தெரியவந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்கள் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா, அரசமைப்பு 130வது திருத்த மசோதா, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அரசமைப்பின் பிரிவுகள் 75, 164, 239 ஏ ஆகியவற்றிலும், யூனியன் பிரதேச அரசு சட்டத்தின் 45வது பிரிவிலும், ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் 54வது பிரிவிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதன்படி 30 நாட்கள் காவலில் இருக்கும் ஒரு மத்திய அமைச்சரை பதவி நீக்க 31வது நாளுக்குள் பிரதமர் பரிந்துரைக்காவிட்டால் அடுத்த நாள் முதல் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். பிரதமரை பொறுத்தவரை கைதாகி தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் இருக்கும் பட்சத்தில் 31வது நாள் ராஜினாமா செய்யாவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் அவற்றை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தெரியவந்துள்ளது.